நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த மல்லி வந்து எப்படி ஒரு வழியாக உயிர் தப்பிச்சிட்டா. அவள் எப்படி தான் தப்பிச்சான்னு தெரியலங்க. விஜய் வந்து எப்படியோ ஒரு வழியாக காப்பாற்றிட்டாரு. இவங்க சந்தோஷத்தை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு காம்பவுண்டு செவ்வறு வழியாக எத்தி பார்த்துருக்காங்க. அங்கே பார்த்தா 2 பேரும் ரொம்பவே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பிரச்சனை எல்லாம் மல்லிக்கிட்ட சொல்கிறதும், மல்லியோட பிரச்சனை எல்லாம் விஜய்கிட்ட சொல்கிறதும், 2 பேரும் அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் மாறி 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 பரிமாறிருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு ஒரே வயிற்றுச்சலாக இருக்குது இந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும். ஏன்னா அவங்கள பார்க்கவே சகிக்கல. அந்த அளவுக்கு பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. என்னடா இதுங்க என்ன பண்ணாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதுலேருந்து மேலே வந்து நிற்குதுங்க. இதுங்களை என்ன பண்ணாலும் இதுங்க பிரியிற மாதிரி தெரியல. ஆனால் அதுக்காக நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. இதுங்களை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளே முயற்சி தண்ணி காட்டுருவாளுங்க. அதனால் இவங்களுக்கு அடுத்து ஒரு அடியை பெரிய அடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நினச்சின்னு அங்கேருந்து எட்டி பார்த்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இவங்களை எட்டி பார்க்கறது, தயவு செஞ்சு நம்ம போயிடலாம் வா ரஞ்சி அப்படின்னு சொல்ல, ஐயோ நல்லா முடியவே முடியாது, இவங்களை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அந்த தென்னை மரத்துலேருந்து தேங்காயை தள்ளி அவங்க தலைமண்டி எது உடச்சி ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த இடத்த விட்டு நவருமே தவிர அதை விட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் இதுங்க தொலையை தாங்க முடியாது. இதுங்க 2ங்களும் நம்ம இருக்கிறது என்ன வெறுப்பேற்றுதுங்களா இல்லை உண்மையிலே இருக்குதுங்களா தற்செயலில் நடக்க இன்னுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புலம்பின்னுக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறது, நம்ம மற்றவங்களுக்கு குளிதோன்னா அந்த குழியில் நம்மளே விழுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இவங்க வந்து அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் ஆனால் கடைசியில் கஷ்டப்படுறது யாரும் இவங்க தான். ஆனால் அவங்க ஜம்முன்னு தான் இருக்காங்க. ₹1 சம்பாதிச்சாலும் பழைய கஞ்சியாக குடித்தாலும் இவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. அவங்க கொடியாக பணம் வச்சுருந்தாலும் அடுத்தவங்களை எப்படி குழி பறிக்கிறது, அவங்கள எப்படி குழியில் தள்ளுறதுன்னு சொல்லிட்டு இதவே யோசிச்சுன்னு கடைசியில் அவங்க சந்தோஷம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காளுங்க. இவங்களுக்கு என்னைக்கு தான் புத்தி வருமோ தெரியலங்க. நான் மட்டும் அவங்க பக்கத்தில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, தலைமையிலே 4 நங்கு வச்சு மூளையை பிதிக்கிருவேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு கெட்ட எண்ணம் அப்படின்ற ஒன்று வரவே கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, என்னை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.